அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் அடிச்ச ஃபயர் படத்தோட கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெற்றோர் தன்னோட பையனை காணோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் போலீஸ்காரங்களும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல ட்விஸ்ட் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்ன ட்விஸ்ட் அப்படின்றதையும் அண்ட் காணாம போன அந்த பையனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆண் பெண் தனிமையில இருக்கும்போது காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கல, ஒரு மாதிரி பிளர் ஆகுது. ரெண்டு பேரும் தனிமையில இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஆணுக்கு ஏதோ ஒரு மாதிரி இடையூறா இருக்கு. அங்க இருந்து எழுந்து பக்கத்துல ஒரு நீச்சல் ஏரியா மாதிரி இருக்கும், அங்க நின்று சிகரெட் புடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல முகம் மூடப்பட்ட நிலையில முகம் தெரியாத நபர் ஒருத்தர் ஒரு இரும்பு பழுப்பு எடுத்து அந்த நபரோட தலையிலேயே அடிக்க அந்த இடத்துல இந்த நபர் பொத்துன்னு கீழே விழுறாரு. அவரோட டெட் பாடியை தூக்கிட்டு ஆள்நடம் மட்டுமே இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போற மாதிரியும் இவரோட உடைமைகள் எல்லாத்தையும் யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி டிஸ்போஸ் பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகி ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட போகுது. என்னோட வாழ்க்கையில ஒரு பையன் மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்தது. அந்த கேஸை விசாரிக்க பல உண்மைகள் வெளியே வந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் என்னால எதிர்பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவரோட வாழ்க்கையில் நடந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறார். தன்னோட போலீஸ் ஸ்டேஷன்ல நிம்மதியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி அழுதுகிட்டே என்னோட பையனை காணோம் அப்படின்ற மாதிரி வராங்க. இவரும் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு உங்களோட பையனோட பேர் என்னமான்னு கேட்க டீட்டெயில்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காசி அப்படின்றது அவருடைய பேர். அண்ட் பிசியோதெரபிஸ்டா ஒரு கிளினிக்கை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 நாளா காணாம போயிட்டாரு, அவர் எங்க போனார் என்ன ஆனார்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல தம்பி அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இவர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாரு. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு கூட இருக்க போலீஸ்காரர்கிட்ட இவனை பத்தின எல்லா தகவல்களையும் எடுங்க, இந்த கேஸை நம்ம உடனடியா முடிச்சாகணும்னு சொல்லி வீட்டுக்கு போக வீட்டுல இவரோட மனைவி இவர் வர்றது கூட தெரியாம சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மனுஷன் போறாரு, இது எல்லாத்தையும் பாக்குறாரு. கணவர் வர்றது கூட தெரியாம டிவியா, சரி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம், சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கூட்டு போக அப்படியே கட் பண்ணி அந்த காணாம போன காசியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே அது கிடைக்குது. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவரோட கிளினிக்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க இருக்கிற லேடி பாத்தீங்கன்னா டாக்டர் இது மாதிரி ஒரு 2 நாளா வரல, பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டும் போயிட்டுமா இருக்காங்கன்னு சொல்ல டாக்டரோட ரூமை பார்க்க முடியுமான்னு போலீஸ்காரர் போறாரு. அங்க இருக்க எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, அண்ட் டாக்டர் கடைசியா எங்க வந்தாரா இல்லையா அப்படின்றத சிசிடிவி கேமரா மூலமா கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆக வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் பார்க்க சொல்லிட்டு அந்த டாக்டர் கூட கம்யூனிகேஷன்ல இருந்த எல்லா ஆட்களையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மெடிக்கல் நபர் கிட்ட போய் விசாரிக்கும் போது அந்த டாக்டர் தங்கமானவர் சார், எந்த உதவி வேணாலும் உடனே பண்ணுவார் சார், அவர் காணாம போனது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்ல இவங்க இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அடுத்த ஆளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ராமேஸ்வரத்துல இருக்க காமாட்சி அப்படின்றவங்களோட பேர் அடிபடுது. அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க அவங்களோட வீட்டுல இல்ல. இதனால ஊர் முழுக்க சுத்தி திரிய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா கோயில்ல அவங்க தண்ணீர் குளத்துல இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும், கூட வர முடியுமா அப்படின்ற மாதிரி கஸ்டடி கொண்டு போய் நீங்க காசியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, காசி உங்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணிருக்கான் போலியேன்னு சொல்ல இவங்க முதல்ல சொல்ல தயங்கினாலும் நீங்க தப்பா பேசுறத நிறுத்துங்க, காசி சார் எனக்கு கடவுள் மாதிரியானவர், என்னோட கணவர் குடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதால எனக்கு முதுகுல பயங்கரமான வலி ஏற்பட்டது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் காசி சாரோட கிளினிக்கு தான் போனேன்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அவங்க உடம்புல பயங்கரமா பெயின் இருக்குன்னு இவரை போய் சந்திக்க இவர் அவங்கள படுக்க வச்சு அங்க பெயின் இருக்கா இங்க பெயின் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு. வெளியில இருந்து ஒருத்தவங்க ஓடி வந்து இவங்களோட அதாவது காமாட்சியோட குழந்தை காயினை முழுங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியாம இவங்க ஓடி போய் என் குழந்தை யாராவது காப்பாத்துங்க, என் குழந்தை என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க பட்டுன்னு காசி குழந்தைய பிடிக்கிறாரு. குழந்தைய தலைகீழ தட்ட காயின் வந்து விழுந்துருச்சு. அவ்வளவுதாமா, இதுக்கு போய் இவ்வளவு அழுவலாமா, உங்க குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அப்பதான் அவங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. உடனே இவரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் இப்ப பேசுறேன் அப்படின்ற மாதிரி பேசி உங்களோட குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அவர் பார்த்துப்பார். சரியான நேரத்துல வந்து உங்களை அந்த டாக்டர் கிட்ட கூட்டு போற, இப்ப நீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கார்டு எல்லாத்தையும் கொடுத்து இவங்க கிட்ட ஒரு அறிமுகம் ஆயிக்க அப்படியே கட் பண்ணி இந்த காமாட்சியோட வீட்டுல காமிக்கிறாங்க. சின்னதா மாவு கடை போட்டு பொழப்பு நடத்திக்கிட்டே இருக்க இவங்க நிறைய கடன்கள் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதனால கடனை திருப்பி வாங்கணும் அப்படின்ற மாதிரி கடன்காரர் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வராரு. கடனை நீ எப்ப கொடுப்பேன்னு தெரியல, சரிமா உன்னோட வீட்டை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி குழந்தைகள் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு குழந்தைகளோட ரூம்ல ஒரு பொண்ணோட இருந்துட்டு வெளியே வர, இப்ப போனாலேயே ஒரு பொண்ணு அவ எனக்கு வட்டி கொடுக்கல அதனால இப்படி கழிச்சு போறா, நீயும் வட்டி கொடுக்கலன்னு வையா எப்படி கழிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்துல அதாவது ஒரே வாரத்துக்குள்ள என் வட்டி வந்துருச்சுன்னா நீ பொழை
தொலைச்சிப்ப இல்லைன்னா பார்த்து நடந்துக்குமான்னு சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ணி ஒரு வாரம் ஆகுது. வட்டி கிடைக்கல அப்படின்ற மாதிரி குழந்தைகள் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு இந்த மனுஷன் காமாட்சி கிட்ட தகாத முறையில நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்க கொஞ்ச நாள் டைம் கொடுங்கண்ணா, மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விட்டுடுங்கடா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கதறிக்கிட்டே இருக்க. விடுறதா தெரியல, கிட்ட நெருங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா அதே சமயத்துல குழந்தைகளும் வெளியே நின்று அழுதுகிட்டே இருக்கு. மக்கள் எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாப்பன்னு பார்த்து இந்த காசு இருக்கா இல்லையா, அவர் அங்க வர நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அதை தட்டி கேட்கலான்னு போக அங்க இருக்க ரவுடிகள் கூட ஒரு சின்ன சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல கடன் கேட்க வந்தார் இல்லையா, அந்த நபரை அடிச்சு போட்டுட்டு அவங்க உனக்கு எவ்வளோடா பணம் தரணும், அந்த பணத்தை நான் தரேன்டா, ஒழுங்கு மருந்தாடி அவங்களோட லைஃப்ல இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு காமாட்சியோட குழந்தைக்கு தேவையான மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் பாத்துக்கிட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் இப்ப காணாம போயிட்டார் அப்படின்றது என்னால நம்பவே முடியல சார், அவர் எனக்கு கடவுள் மாதிரியானவர் அப்படின்றது இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுமேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இந்த போலீஸ்காரருக்கு ஒரு மாதிரி டெட் எண்டாவே இருக்கு. எங்க போனாலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி க்ளூ ஒண்ணு கிடைக்கவே இல்லை. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம காசியோட நண்பர்கள் கிட்ட விசாரிக்கணும்னு போக அப்பதான் காசிக்கு ஒரு காதல் இருந்தது அப்படின்ற விஷயம் இவங்க மூலமா தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே காசியோட அந்த பிசியோ சென்டர் இருக்கு இல்லையா, அங்க ரிசப்ஷனிஸ்டா இருக்க ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு காசியை பார்த்தது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஏன்னா எல்லார்கிட்டயும் அன்பாவும் எல்லார்கிட்டயும் சகஜமாவும் நடந்துக்கிறவர். அதே மாதிரி இவங்க கிட்டயும் பழக ஆரம்பிக்க இவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு உண்டான சில விஷயங்கள் அங்க நடக்குது. அது என்னென்ன அப்படின்னா, அவர் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு போகும்போது இவங்க வெளியே நின்றுகிட்டே இருக்கிறத பார்த்து என் கூட நீங்க சாப்பிட வர முடியுமா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்றாரு. அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறார் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி காதல் மலர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதை பத்தி காசியோட ஃபேமிலி கிட்ட சொல்லி காசிக்கு ஒரு காதல் இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க ஏன் சொல்லலன்னு கேட்க அவங்களுக்கு இப்ப வரைக்கும் கூட காசிக்கு காதல் இருக்கு அப்படின்றது சுத்தமா தெரியாது. எங்களோட பையன் எங்ககிட்ட டெய்லி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு காதல் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பான். அவனுக்கு காதல் இல்ல சார், எங்களுக்கு நல்லா தெரியும் சார்னு சொல்ல இவர் குழம்பி போறாரு. சரி காசியோட ரூம் பார்க்க முடியுமா, ரூமுக்குள்ள போய் காசி பயன்படுத்துற பொருட்கள் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு லேப்டாப் முதற்கொண்டு 3-4 ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் அங்க கைப்பற்றப்படுது. இது எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கிட்டு காசியோட கடைசியான போன் லொகேஷன் எங்க ஆன் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்ல ஒரு பெரிய குப்பை மேடு மாதிரி இருக்கும், அங்க போய் நிக்குது. இந்த இடத்துலதான் அவன் கடைசியா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு டாக் எல்லாத்தையும் வர வச்சு அதை மோப்ப முடிச்சு சுத்த விட ஆரம்பிக்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு ரத்த பை மாதிரி இருக்கு, அங்க போய் நின்று பயங்கரமா கொலை. அங்க இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. இதுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்து திறக்க இந்த கோழியோட கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் அது. ஸோ நாய் தப்பான இடத்துக்கு கூட்டு வந்துருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடம் இல்லாம இதுக்கு முன்னாடி காசி போயிருந்த இடம் ஒன்று மார்க் ஆயிருக்கும் இல்லையா, நம்ம அதை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கிளம்ப ஆரம்பிக்கிறார். அப்பதான் ஒரு பீச் ஹவுஸ் கிட்ட போய் நிக்குது. அந்த பீச் ஹவுஸை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வயசான ஒரு நபர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் காசியோட போட்டோவை காமிக்க இது எங்க ஐயாவோட ஃப்ரெண்டு தான், போன வாரம் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் தனியா தான் சார் வந்தாரு, தனியா போயிட்டார் சார், இங்க வருவாரு போவாரு, மற்றபடி உள்ள என்ன நடக்குது எது அப்படின்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார்னு சொல்ல இவர் உள்ளகல்ல போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இருக்கா இல்லையா, அவர் வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் டே மட்டும் வந்துட்டு திருப்பி போயிட்டாருன்னு இருக்கும். அது என்ன காரணமா இருக்கும், இந்த காசிக்கும் இந்த நபருக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நோண்டி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் வேற ஒரு பொண்ணோட பேர் இங்க அடிப்பட ஆரம்பிச்சு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் காசிக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் குணத்துல விளக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காசியை இவங்க முதல்ல ஜிம்மில் தான் பாக்குறாங்க. உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு முதுகு பிடிச்சதால அந்த இடத்துல உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி காசி வரும். 2 பேரும் நம்பரை பரிமாறிக்கிறாங்க. நாளடைவுல இந்த பேச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக ஆரம்பிக்குது. இந்த லேடியோட கணவர் வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்ற மாதிரி. இதனால வெக்ஸா இருந்த இவங்களுக்கு இவர் தான் நிறைய பெப்டாக் எல்லாத்தையும் கொடுத்திருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல காசியை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி பீச் ரெசார்ட்ல ஒரு வயசான நபர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து சரணடைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. வேக
வேகமா அங்க போய் பார்த்து எதுக்காக கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இந்த தாத்தாவும் நான் தான் கொலை பண்ணேன், எதுக்காக கொலை பண்ண அப்படின்றத நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல காசியோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஓடி வந்து சார் காசி உயிரோட தான் சார் இருக்கானா, எங்கேயோ வெளியே வேலை விஷயமா போயிருக்கானா சார், எங்க கூட காலில் பேசினா சார்னு போனை காமிச்சு நின்றுகிட்டே இருக்க போலீஸ்காரர் ஒரு பக்கம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்திருக்கான், இன்னொரு பக்கம் உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. இதனால என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழம்புறாரு. பேரண்ட்ஸ் கிட்ட அவர் உயிரோட இருக்காரு அப்படின்னா அவரை முதல்ல நேர்ல வர சொல்லுங்க, அண்ட் உங்களுக்கு எந்த போன்ல இருந்து கால் வந்தது அப்படின்ற மாதிரி நம்பர் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண சொல்லி அனுப்பிட்டு இந்த வயசான நபரை லாக்அப்க்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த காசி இருக்கா இல்லையா, அவரோட இன்னொரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இதுல வேற ஒரு லேடி இருப்பாங்க. ஸோ இந்த லேடி கல்யாணமான ஒரே மாசத்துல தன்னோட கணவரை இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வெளி உலகத்துக்கு எந்த சோகத்தையும் காட்டிக்காம ஒரு கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷமா குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் காசிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு, நம்பரை பரிமாறிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாள் போக்குல இது காதலா மாற ஆரம்பிச்சு நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு கியூட்டா ஒரு ப்ரொபோசலை கொடுக்க இவங்க மயங்கிட்டுறாங்க. சரின்னு ஏத்துக்கிறாங்க. இனிமேல் உன் கூட்டு தான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கட் பண்ணி அப்படியே பிரசன்ட்டுக்கு போகுது. அந்த புடிச்சு வச்சிருந்த தாத்தா தான் எல்லாத்துக்கும் காரணம், கேஸை முடிச்சுட்டு போக வேண்டியது தானையா அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அந்த தாத்தா கிட்ட விசாரிச்சிருப்பாரு. அந்த தாத்தா நான் எதுக்காக கொலை பண்ணேன் அப்படின்ற காரணத்தை சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்றது இங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அந்த பிசியோ கிளினிக்ல வேலை செஞ்ச அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இருக்குமே, ரெண்டு பேரும் தனிமையில சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தானே அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு அப்படியே காமிச்சு கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த காசியோட ரூமுக்குள்ள ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி போக அப்ப அங்க ஒரு போன் கிடைக்குது. அதை பார்க்கும்போது நிறைய பெண்களோட வீடியோ இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து காசி வந்து என்னம்மா இந்த வீடியோவை பார்த்து அழுதுட்டியா, வெளியில போய் நீ சொல்லலான்னு ட்ரை பண்ணுவ, அப்படி நீ சொல்லக்கூடாதுன்னா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் தனிமையில இருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து காமிக்கிறார். இந்த வீடியோல நீ எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாரு, என்னோட முகத்தை நான் காட்டி இருக்கவே மாட்டேன், என்னோட மொத்த உடம்பும் அதுல தெரியுது இல்லையா, இதனால இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பாரு. இதை நினைச்சுக்கிட்டு இவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. தாத்தா இதை பார்த்துட்டு இது எதுக்காகமா நீ தற்கொலை பண்ணிக்கணும், அவனை தானே நம்ம ஏதாவது பண்ணணும், நீ படுத்து தூங்குமா, அவனை நான் கொலை பண்றேமா அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா போயிருப்பாப்ல. ஸோ போய் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த போலீஸ்காரர்கிட்ட சொல்லி முடிக்க இந்த போலீஸ்காரருக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே இல்லாம இருக்கு. இது நேரம் வரைக்கும் காசியை பத்தின வந்த விஷயங்கள்லாம் வேற இப்போ கம்ப்ளீட்டா அப்படியே மாறி போய் வருது இல்லையா, இதனால என்ன குழப்பத்துல இருக்கோ அப்படின்ற மாதிரி அவரோட லேப்டாப்பை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுல நிறைய மூவிஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்து அந்த மூவிஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஒன்னொன்னுத்தையா பார்த்துருப்பாங்க, படம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி அதை ஓட்டி பார்க்கும்போது பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு வீடியோக்கள் ரெண்டு வீடியோக்கள் இல்ல, எக்கச்சக்கமான வீடியோக்கள், பெண்கள் கூட தனிமையில இருக்க வீடியோக்கள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்குறாரு, மிரண்டு போறாரு. அப்படியே நமக்கும் பிளாஷ்பேக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த ஃபாரின்ல கணவர் இருக்க லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் படுக்க வச்சு பிசியோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட எல்லாம் மீற ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் உணர்ச்சியை தாங்க முடியாம இவர் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததோ போலீஸ்காரர் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டாரு. அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுல இருந்து இந்த மக்கள் எல்லாரும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அவங்கள நம்ம ஒண்ணு திரட்டி ஆகணும் சார், இந்த காசி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான் பாருங்க சார்னு சொல்லி காசி சம்பந்தப்பட்ட அதாவது அந்த லேப்டாப்ல இருக்க நிறைய பெண்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கு இல்லையா, அதுல முகம் தெரிஞ்ச எல்லா பெண்களையும் போய் சந்திக்கிறாரு. நீங்க உங்களோட வாழ்க்கையில காசி எப்படி சந்திச்சீங்க, காசி உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி விசாரிக்க எல்லாருமே காதல் அப்படின்ற வலையில விழப்பட்டு காசி கிட்ட ஏமாந்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ எல்லா பெண்கள் கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். எல்லாரையும் ஆசைக்கு நீ அடங்கணும், நான் சொல்றவங்க கிட்டலாம் நீ போகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டி வேலைகளை வாங்கியிருக்கான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சொல்ற எல்லாருமே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போலீஸ்காரங்களும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சாதாரண மிஸ்ஸிங் கேஸா வந்த இது இப்போ எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால அதை அப்படியே கட் பண்ணி விடுபட்ட கதைகள் எல்லாமே அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்யாண பொண்ணு அதாவது ஒரே மாசத்துல கணவர் இழந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட காதல்
கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். ரெண்டு பேரும் தனிமையில இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு நாள் இவங்களுக்கு போன் பண்றாரு. இந்த மாதிரி நான் பண கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்குமான்னு கேட்டு அவங்களோட நகைகள் முதற்கொண்டு பணம் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே போனவர் தான். ரெண்டாவது கம்யூனிகேஷனே இல்லை. இவங்க பயந்து போறாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நேர்ல போய் கேட்கும்போது நமக்குள்ள என்னமா இருந்தது, லவ் நான் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கேனா, நீ ஏன் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும் அப்படின்னு மாதிரி அவங்கள அங்க இருந்து அனுப்பி விடலான்னு ட்ரை பண்ண போறதா தெரியல, பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இவர் எடுத்து வச்சிருப்பார் இல்லையா, அந்த வீடியோ காமிச்சு மிரட்டுறாரு. அவங்க பயந்து போறாங்க, நீ எனக்கு எதுவுமே தர வேணாம், இந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க, என்னோட ஆசைகளுக்கு அடங்குன அப்படின்னா இந்த வீடியோ டெலிட் செய்யப்படும், இல்லைன்னா பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும்னு மிரட்ட அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. இந்த கேஸ் இருக்கு இல்லையா, காசியோட கேஸ், இதுல ரொம்ப இன்வால்வ்மெண்டா ஒரு மந்திரி இருக்காரு அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. என்னையாச்சு அந்த பையல கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு மாதிரி டெய்லி அப்டேட் கேட்டு இந்த கேஸை விசாரிக்கிறா இல்லையா, அந்த போலீஸ்காரரை போட்டு சாவடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா காரணம் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணல. அப்டேட் கட் பண்ண இந்த காசியால ஏமாற்றப்பட்டு ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களோட கணவர்கிட்ட இதை பத்தி கேட்கும்போது முதல்ல அந்த மனுஷன் சொல்றதா தெரியல, போக போக தன்னோட மனைவி இந்த விஷயங்களை தான் விட்டுட்டு போனாங்க அப்படின்ற ஒரு ஆடியோ கிளிப்பை கொடுக்குறாரு. அது என்ன ஏது அப்படின்றத இங்க ரிவீல் பண்ணல. போலீஸ்காரர் எங்க இருந்து கிளம்புறாரு. நான் அப்படியே கட் பண்ண காமாட்சியோட ஸ்டோரி கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. தன்னோட குழந்தைகளுக்கு உதவி பண்ணார் அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லணுன்றதுக்காக அவரோட வீட்டுக்கு போக அந்த சமயம்னு பார்த்து பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால ரெண்டு பேரும் மழையில நினைய ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொமான்டிக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் பதிவாயிருக்கு. ஸோ இந்த விஷயத்தையும் போலீஸ்காரர் பாக்குறாரு. அந்த 3 பெண்களுமே இதுல பதிவாயிருக்காங்க. அந்த 3 பெண்களையும் மறுபடியும் விசாரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒளிச்சு வச்சிருக்க விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே தூக்கி உட்கார வச்சு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர்கிட்ட சரணடைஞ்சார் இல்லையா, அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. நீங்க 4 பேர் தான் கண்டிப்பா அதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா உங்க 3 பேரையும் நான் தனித்தனியா வந்து விசாரிச்சுட்டு போனப்பயே இந்த முதியவர் உங்களுக்கு போன் பண்ணி என்ன நல்லா பேசி இருக்காரு அப்படின்றதுல நாங்க ட்ராக் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம காசியோட வீட்டுக்கு நீங்க வேற ஒருத்தரோட, அதாவது காசியோட வாய்ஸ்லயே பேசி இந்த கேஸை டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே காசி கிட்ட இருந்து பணம் பறிக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக தானே பண்ணீங்க. காசி கிட்ட இருந்து நீங்க எதுதானே எதிர்பார்த்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. பெண்கள் அப்படின்னாவே விலை மாதுக்களாகவும் பணத்துக்காகவும் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களா, நாங்க தான் சார் கொண்டோம், என்ன சார் பண்ண முடியுங்களா இல்லைன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வயசான தாத்தாவோட பேத்தி அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்க அங்க ஒரு நாள் பெண் அழுதுகிட்டே போறத பாக்குறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா போய் செக் பண்ணி பார்க்க அப்பதான் இந்த காசியோட முழு உருவமும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நிறைய பெண்கள் ஏமாத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போனவங்க தாத்தாவால தடுத்து நிறுத்தப்படுறாங்க. நான் பாத்துக்கிறேமா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லியிருப்பார் இல்லையா, அப்போ ஒரு பக்காவான பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி அந்த நபரை பழி வாங்கணும் அப்படின்றது தான். அந்த நபரை பழி வாங்கணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டான பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வெளிநாட்டுல கணவர் இருக்கா இல்லையா, அந்த லேடி மட்டும் போன் பண்ணி நீங்க நான் வீடியோ எடுத்து மிரட்டினாலும் பரவாயில்ல, அன்னைக்கு எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது, அதே மாதிரி ஒரு நாள் மறுபடியும் கிடைக்குமான்னு கேட்க இந்த மனுஷன் டெம்ட் ஆயிடுறாரு. சரி வா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. மற்றவங்க எல்லாருமே உறிஞ்சிக்கிட்டு இவங்க மட்டும் அந்த நபர் கூட நெருக்கமா இருக்க மாதிரி ட்ரை பண்ண. ஸோ ஸ்டார்டிங் சீனில் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் அந்த தண்ணீர் பக்கத்தில் நிற்கிறாருன்னு இருக்கும். இவங்க எல்லாருமே இரும்பு பழுப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அப்போ எங்கிருந்தோ முகம் மூடப்பட்ட நிலையில ஒருத்தர் வந்து அந்த காசியை அடிச்சு கொண்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுது. போலீஸால இதை ஏற்றுக்கவே முடியல. என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த மந்திரி இருக்கா இல்லையா, இதுக்கு அடுத்த நாள் அவரை போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. மந்திரி நடக்க போற விஷயங்கள் தெரியாம என்ன இதுக்கியா இங்க வந்து அந்த காசி கேஸ் முடிச்சு கூடிய ஆனா போனே எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கு. இவர் ஆதாரங்களை நீட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆதாரங்கள் அப்படின்னா, காசிக்கும் இந்த மந்திரிக்கும் நிறைய பெண்கள் விஷயத்துல தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தான். அது ஒரே ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்கன்னு இருக்கும் இல்லையா, அந்த லேடியோட கணவர் கூட ஒரு ஆடியோ கிளிப்பை கொடுத்திருப்பாரு. அதுல மந்திரியால தான் நான் இறந்து போறேன், மந்திரி கிட்ட போக சொல்லிதான் அந்த காசி என்ன துன்புறுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வீடியோவும் அதுக்கேற்ற மாதிரி மந்திரி கூட இருக்கிற
இருக்கிற மாதிரியான வீடியோக்கெல்லாம் பதிவாயிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சு நீங்க எங்க கூட வர முடியுமா அப்படின்ற மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக இந்த விஷயம் ஃபிளாஷ் நியூஸா போக ஆரம்பிக்குது. ஆனா மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த காசி எங்க போனார் அப்படின்றது, அதுக்கான பதில் அப்படி ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த போலீஸ்காரரோட வீட்டுல அவரோட மனைவி மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா. அவருக்கு அழகான ஒரு பெண் குழந்தை இருந்திருப்பாங்க. இவங்க 3 பேரும் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவரோட பொண்ணு இறந்து போறாங்க. அதுக்கான காரணம் யாருன்னா காசி தான். காசியால ஏமாத்தப்பட்டு இப்போ கர்வமான நிலையில இருக்காங்க. ஆனா அவன் ஆசைகளுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கான், என்ன கால்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இதுக்கு மேல நான் இந்த உலகத்துல இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி இறந்தும் போயிட்டு இருப்பாங்க. சோ தன்னோட பொண்ணை சாகடிச்சவனை சாகடிக்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் முகமூடி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவனை சாகடிச்சு ஆளாடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போறாரு. அங்க தீயிட்டு கொளுத்திட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த கேஸை ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. எந்த சமயத்திலுமே இவர் வெளிவரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணுகளை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்திலே சிம்பத்தி கிரியேட் பண்ணி போயிட்டு இருப்பாப்ல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இவர் ரிவீல் பண்ணிட்டு நாட்டில் இன்னமும் இந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரத்துல இதே மாதிரி அழியத்தான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.